அந்த 30 நாள் துக்கத்தை முடிச்சு அரசியல் இறங்கிறது எல்லாத்துக்கும் துக்கம் சோறு தின்னாமே சார் இருந்தா நான் கேட்கறேன். என்ன சார் நீங்க பேசுறீங்க? கடுப்பாகுது நீங்க பேசுறது. 3 வேளை சோறு தின்னாம சொல்றது சார் 30 நாள் 30 நாளா வந்து துக்கத்துல இருந்தாரு. 30 நாள் துக்கத்துல இருந்தாரு. 30 நாள் துக்கத்துல இருந்தாரு. 30 நாளா சோறு தின்னாம இருந்தா எனக்கு திமுக மண்டபம் கொடுக்கல, எனக்கு திமுக வந்து அனுமதி கொடுக்கல, திமுக எனக்கு இதாக ஏன்டா இந்த அறிக்கை விடுறதுக்கு கூட திமுக வந்து உனக்கு அனுமதி கொடுக்கணும் நான் கேட்குறேன். அறிவு கட்ட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொங்குறானுங்கல்ல அவங்கள கேட்குறேன் நான். இதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணுமா? இந்த செல்லு வந்த பிறகு எல்லாருக்கும் அந்த வியாதி ஆயிடுச்சு. இந்த நடிகை கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எதுக்கு? அதனால தான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அவனுக்கு. யாருக்கு? அந்த நடிகனுக்கு. நாம் ஒரு பெரிய கல்ட்டு, நாம் எது சொன்னாலும் அந்த உலகம் நம்போம், நாம் எலெக்ஷனில் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அந்த எண்ணம் அவன் மைண்டில் வந்து நிற்கிது. இப்போ நான் கேட்குறேன், டேய் இந்த புஷியாக இருந்தே கேட்குறேன், இப்போ யார் வந்து பனையூர்லேருந்து மகாலிபுரத்துக்கு இட்டுக்குன்னு போனது? ஒரு பிளான் என்னன்னு கேட்டினா, ஜானோட பிளான் கேட்டினா பூரண மதுவிலக்கு அப்படின்ற வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வைக்கணும். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அறிக்கை விட மாட்டேன்றாரு, அரசியல் ஒட்டி எதுவும் பேச மாட்டேன்றாரு. ஆனால் இந்த கரூர் சம்பவம் மகாபலிபுரம் நிகழ்வு முடிச்சுட்டு ஒரு அறிக்கை ட்விட்டரில் அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவேற்றிருக்காரு. நெல்மணியை பற்றி பேசியிருக்காரு, டெல்டா மாவட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. திமுக இந்த ஆண்டு அடுத்த முறை அகற்றப்படும் சொல்லியிருக்காரு. என்ன பார்க்குறீங்க? இல்லை, இது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அந்த நெல் வந்து அந்த முளை விட்டுது இல்லை சார், அந்த முளை விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கதிர் வந்து எது அதை அறுவடை பண்ண பிறகு இந்த அறிக்கை விட்டுருக்கலாம் அவர். அப்படிதான் நான் பார்க்குறேன். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஓடிட்டு இருக்கு சார். இது பிரச்சனை. கரூர் மக்கள் வராங்க போகிறாங்க, நீங்கள் சந்திக்கிறீங்க, அது வேற. தொடர்ந்து அரசியல் நடவடிக்கை இருந்துட்டு தானே இருக்கணும். இப்போதான் உங்களுக்கு தெரிய வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நெல் மூட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா முளை விட்டு அது கிட்டத்தட்ட வந்து எட்டி பார்த்து விஜய் சீக்கிரம் அறிக்கை விடுங்க, விஜய் சீக்கிரம் அறிக்கை விடுங்கன்னு கேட்டிருக்க மாதிரி இருக்குது. அந்த நெல்லுலேருந்து அந்த முளை இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் சீக்கிரம் அறிக்கை விடுங்க, சீக்கிரம் அறிக்கை விடுங்க, அப்புறம் நாங்கள் வந்து கதிர் வந்துடும், இது அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து இதுலேருந்தே கதிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த 30 நாள் துக்கத்தை முடிச்சு அரசியல் இறங்கிறது. எல்லாத்துக்கும் துக்கம் சோறு தின்னாமே சார் இருந்தா நான் கேட்குறேன். என்ன சார் நீங்கள் பேசுறீங்க? கடுப்பாகுது நீங்கள் பேசுறது. 3 வேளை சோறு தின்னாமே இருந்தா சொல்றது சார் 30 நாள் 30 நாளா வந்து துக்கத்தில் இருந்தாரு. 30 நாள் துக்கத்தில் இருந்தாரு. 30 நாள் துக்கத்தில் இருந்தாரு. 30 நாளா சோறு தின்னாமே இருந்தா அம்மா சத்தெல்லாம் நீங்கள் சாயந்தரம் பசி இருக்கும் சார். இதான் சார் அந்த மனுஷனுடைய உடல் கூறு. அம்மா சத்தலாம், ஆயா சத்தலாம், தாத்தா சத்தலாம், அப்பன் சத்தலாம், யார் சத்தாலும் அன்னைக்கு சாயந்தரமே பசி எடுக்கும். அப்படிதான் நம்மளை வந்து இந்த இயற்கையோட படைப்பு, உங்களுக்கு கடவுளோட படைப்பு, நீங்கள் இயற்கையோட படைப்பு அப்படிதான் இல்லையா? மறுநாள் மத்தியானம், காலையில் இல்லை மத்தியானம் இல்லை சாயந்தரம் கம்பல்சரி நீ சாப்பிட்டே ஆகணும். யாரோ வந்து ஒரு விதிவிலக்காக சில பேர் இருந்தப்பாங்க, அப்படியே இருந்து அதெல்லாம் ரொம்ப அரிதாக நடக்கக்கூடியது. கோடியில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி. நம்ம உடல் அமைப்பு அப்படி தானே இருக்குது. பணத்தை அங்கே அடக்க மாட்டோம். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்க வச்சு சோறு போடுறானா இல்லையா? 16ஆம் நாள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடப்பாயசோட போடுறான். இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. இதெல்லாம் வந்து மனிதனுடைய வாழ்க்கை முறையே அவ்வளோதான் சார். அறிக்கை விட்டாலும் திட்டுறீங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார். எப்போ செய்யணும் பாருங்க. இதுக்கு 30 நாள் வெயிட் பண்ணி இதுவே கடுமையான விமர்சனம் ஆகுது. 30 நாள் வந்து ஒரு துக்கம் சரித்துக்கு முளை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வெளியாகி வெடிச்சு 4 நாள் ஆகுது. எதிர்கட்சி தலைவர் போயிட்டாரு, ஆளுங்கட்சியில் இருக்க துணை முதலமைச்சர் போயிட்டாரு, எல்லாம் போய் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த நெல் மூட்டைகளை வந்து இழவு வீடு மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீ என்னன்னா இழவுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழவு வீட்டுக்காரங்களாம் வந்து போன பிறகு சாவகாசமாக நீ ஒரு பக்கம் வந்து அறிக்கை விடுற. சாவகாசமாக அது கூட நம்ம காரி துப்புன பிறகு, நான் துப்புன பிறகு, இதான் இது பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதே மீடியாவில் நம்ம உட்கார்ந்து பேசின பிறகு இருக்கிறீங்களா செத்துட்டீங்களான்னு கேட்டேன். அரசியல் கடமையை செய்யணும்ல சார். எனக்கு திமுக மண்டபம் கொடுக்கல, எனக்கு திமுக வந்து அனுமதி கொடுக்கல, திமுக எனக்கு இதாக ஏன்டா இந்த அறிக்கை விடுறதுக்கு கூட திமுக வந்து உனக்கு அனுமதி கொடுக்கணும் நான் கேட்குறேன். அறிவு கட்ட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொங்குறானுங்கல்ல அவங்கள கேட்குறேன் நான். இதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணுமா? அரசை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டித்து அல்லது அந்த மக்களுக்கு ஆதரவா? இது அரசியல் கடமை. இது யார் இருந்தாலும் செய்வாங்க. எடப்பாடி வந்து அந்த கடமையை செய்கிறாரு.
நேராக அந்த மக்கள்கிட்டயே அங்கே போய் வந்து சந்திக்கிறாரு. பேசணும்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி கொடுக்கல. பாருங்க, இந்த விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு நான் ஒரு அறிக்கை விடணுங்க. ஆனால் அந்த அறிக்கை விடுறதுக்கு கூட எனக்கு வந்து இந்த திமுக அரசு வந்து எனக்கு அனுமதிக்கலைங்க. இது சொல்ல பார்க்கலாம். பைத்தியக்காரனடா நீங்கள். அரசியல் கட்சியை நடத்துறீங்க நீங்கள், அன்னக்காவடி மாதிரி பண்ணுறீங்க அரசியலை. ஒரு ஒழுங்கு இருக்கா? முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கணுமா இல்லையா சார்? சார், ஒரு தலைவர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு இரங்கல் தெரிவிக்கணும். ஒரு தலைவருடைய பிறந்த நாள்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். இதெல்லாம் அரசியல் கடமைகள். இதெல்லாம் இதை கூட உங்களால் செய்ய முடியல. அடிப்படை அரசியல் கடமைகள் இதெல்லாம். ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும். ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா வந்து அந்த மக்களுக்கு வந்து கேட்டால் நம்மளுடைய கையிலேருந்து ஏதாவது ஒரு நன்கொடையாக, ஏதாவது நன்கொடைன்றதை விட அந்த இழப்பீடாக ஏதாவது செய்யணும். இல்லை குறைஞ்சபட்சம் ஆதரவாவது குரலாவது கொடுக்கணும். இது எதுவுமே இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு வந்து ஏதோ நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடணும் இதே இதில் இருந்தீங்கன்னா எப்படி? சரிக்கு விழுந்துன்னுக்கிறீங்க. அரசியல் முதல்ல ஸ்ட்ரக்சராக நடத்துங்க கட்சியை. முதல்ல எதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு பாருங்க. முதல்ல உங்களுடைய நடவடிக்கை என்னன்னு பாருங்க. நீங்க உங்களை பெரிய பிம்பமா காட்டுறீங்க. ஒரு மயிர் பிம்பமும் கிடையாது. நான் கேட்குறேங்க, மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் தான்டா இருக்கு. கரூரில் 27,000 பேர் கூடனா, 2,500 பேர் வரல, 250 பேர் வரல. அந்த அந்த ஹோட்டலை சுற்றி எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா சார்? 25 பேர்கிட்ட நின்னாங்க சார். 25 பேர் அவங்கெல்லாம் கேமராவோட இந்த போன பசங்க, இந்த நம்மளுடைய வாரியர்ஸ், நம்ம யூடியூபர்ஸ். ஓஹோ. முன்னாள் நீ அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்கன்னு தெரியும். பாதிக்கப்பட்ட நீ வரப்போறது தெரியும். தெரிஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா 250 பேர் இல்லை சார், 27,000 பேர் அங்கே கூடுனது எதுக்காக? நீ பண்ண அலம்பல், நீ பண்ண திட்டம் அது. அந்த மக்களை கூட்டணும் சொல்லி மக்கள் இன்னும் வரட்டும். இந்த பால் பொங்கும் போது பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பொங்கட்டும், இன்னும் கொஞ்சம் மொத்தமாக பொங்கி ஒழிஞ்சு அப்படியே ஆயிடுச்சு. எங்கே போனாங்கன்னு கேட்குறேன் நான். எவனும் சீண்டவே இல்லை, சட்டம் பண்ணவே இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல நடிகை வந்தனா இந்த நடிகை சார், எந்த நடிகனாக இருக்கட்டும் சார், அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, எதுக்கு ஓடி வந்து பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு நான் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பொலிட்டீஷியன் வரான் சார். 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் உயர் பதவியில் இருக்கிறவங்க 4 பேர் வராங்க. 10 நடிகர்கள் வராங்க, நடிகைகள் வராங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பாருங்க சார். தினம் தான் சார் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம வேலையை பார்க்குறோம். நம்ம எதுக்கு போகிறோமோ நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. நடக்கிறதுக்கு வந்தாங்களா, அங்கே நம்ம வந்து கும்பிடு போகிறதுக்கு வந்தாங்களா? நாம் நடக்கிறதுக்கு போகிறோமா, அவனை பார்த்து வணக்கம் சொல்கிறதுக்கு போகிறோமா? நம்ம எதுக்கு போகிறோங்க? எதிரெதிராக பார்த்தா மரியாதை கொடுத்து அது வேற சார். தினம் தான் சந்திக்கிறோம். நம்ம இதை ஒரு பொழப்பாக நம்ம செய்ய முடியாதுன்னு கேட்டால் அவங்க கூட போய் நின்று போட்டோ எடுக்கிறது அசிங்கமாக இல்லை. அந்த முதல்ல இந்த செல்லு வந்த பிறகு தான் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவன் வந்தனா கூட சேர்ந்து உடனே செல்ஃபி எடுத்து பல்ல காட்டு. இதுலேருந்து எப்போ மீள்வீங்க நீங்கள்? நான் முதல்ல கேட்குறேன். அது செலிபிரிட்டி கூட நின்று சார் எதுக்குன்னு கேட்குறேன். அதனால என்ன சார் ஆக போகுது? அதனால என்ன ஆக போகுது? அவன் வேலை சார், அவன் கடமை சார். அது அவன் நடிகை, அவன் தொழில். அது எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் கேட்குறேன், அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த சில பேர் பார்ப்பீங்க, இந்த ஜோசியக்காரனாவது பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோங்க மாட்டி வச்சிருப்பான். காரணம் கேட்டால் நான் இவங்க கூடலாம் சேர்ந்து இவங்களாம் நான் ஜோசியம் பார்த்தேன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் எல்லாத்துலையும் நிறைய வந்து பிரபலங்கள் கிட்டலாம் சேர்ந்து கட்டினா ஜோசியக்காரன்னு கட்டினான். ஏண்டா இவ்வளோ ஜோசியக்காரன், நீ இவ்வளோ பேர்கிட்ட நீ போய் போட்டோ எடுத்திய? கட்சியில் பிளாட்ஃபார்த்தில் தானே கடையை வச்சுருக்கிறேன். நீ இன்னும் ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தன் ஜோசியம் பார்க்குறான் சார். அவர் ஜோசியம் பார்த்த நபர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்கிட்டையும் வந்து அவன் வந்து ஜோசியம் பார்த்துக்கிறான். கலைஞர் எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும், எல்லா பிரபலமான நடிகர்கள், கமல், ரஜினி எல்லாம் எடுத்து கூட இன்னும் ரோட்டில் தான் பண்ணி உட்காந்துக்கிறான். இவ்வளோ பிரபலமான ஆள்கிட்ட நீ எடுத்தல, இன்னும் ரோட்டில் தானே இருக்கிற. அப்போ உன் ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அர்த்தமாயிடுது. உன் ஜாதகம் சரியில்லை. உன் ஜாதகத்தை நீ கரெக்டாக நீ பார்த்துருந்தீன்னா நீ இப்போ ரோட்டில் இருக்க மாட்டல்ல. எந்த நேரம் கெட்ட நேரம், எந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து நீ அதுக்கடுத்து மூவ் பண்ணி நேரம் நீ பெரிய ஆள் ஆகிட்டுக்கல. இதை சொன்னால் தான் இங்கே நம்ம சிக்கலாது. ஜோதிடத்துக்கு எதிரானன்ற மாதிரி நான் அதுவும் சொல்லவே இல்லை.
அவனாவது அந்த ஜோசியக்காரனாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு 10 பேர் எவனோ ஒருத்தர் 2 பேர் ஏமாற மாட்டானா சார்? பல பேர் அறிவாளி இருப்பான், யாரோ ஒருத்தர் 2 பேர் ஏமாற மாட்டானா? ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கே இவர் வந்து ஜோசியம் பார்த்துருங்க, ஐயோ கமலுக்கே ஜோசியம் பார்த்துருங்க, ஐயோ இவர் வந்து எம்ஜிஆருக்கே ஜோசியம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவான்ல, அவனுக்காவது அது பிரயோஜனம். ஆனால் இந்த சாதாரண மக்கள் எதுக்கு அவன் கூட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு நினைக்கிறீங்க? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான் சார், அவன் ஸ்டுடியோக்காரனாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோ எடுத்து இது இந்த ஃபோட்டோ நான் தாங்க எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டலாம். இந்த செல்லு வந்த பிறகு எல்லாருக்கும் அந்த வியாதி ஆயிடுச்சு. இந்த நடிகை கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எதுக்கு? அதனால தான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அவனுக்கு. யாருக்கு? அந்த நடிகனுக்கு. நாம் ஒரு பெரிய கல்ட்டு, நாம் எது சொன்னாலும் அந்த உலகம் நம்போம், நாம் எலெக்ஷனில் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அந்த எண்ணம் அவன் மைண்டில் வந்து நிற்கிது. மைக்கை பிடிச்ச உடனே அவனுடைய பேச்சு தோரணை எல்லாம் மாறிடுது. நீங்கள் பாருங்கள் என்ன, இங்கே பல பேர் இருக்கிறான், ஒரு 10 பேர் சொன்னால் இப்போ ஒன்று சண்டைக்கு வந்துடுவானுங்க. என்கிட்ட இல்லை உங்ககிட்ட தான் வந்துடுவானுங்க. என்னங்க அவர் வந்து இப்படி பேசுகிறார், அவன் பேச்சே தோரணையே மாறிடும். ஏன்னா அவர் வந்து பிரபலமானவர், பிரபலமான நடிகர். அவர் வந்து உடனே மக்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்ல வந்துடுவார். அவர் அட்வைஸ் கொடுக்க வந்துடும், மக்கள் எப்படி வாழணும் அப்படிதான் வந்துடுவான். நிறைய பேர் இருக்கிறான் சார். இங்கே ஒரு சில நடிகர் இருக்கிறான். ஒரு நடிகன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பேர் சொன்னால் தான் பாவம் வேறு வருத்தப்படுறான். நடிகர் நான் என்னையே நீ பேசினுக்கிறீங்கன்றான். அவன் யாரும் தெரியும், ஸ்டேஜில் நின்னா ஆம்பளைனாலும் முத்தம் கொடுத்துருவாங்க. ஆம்பளைனா கூட ஆம்பளை தான் விரும்பி முத்தம் கொடுப்பான். அது என்ன ரீசன் எனக்கு தெரில, அது நீங்கள் அவன்கிட்ட கேட்டுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமாக பேசுவான். ஒரு நடிகை வந்து அவன் மேலே வந்து ஒரு புகார் தெரிவிக்கிறான், ஒரு நடிகை. அந்த நடிகை பாவம் சொல்ல வேணும், பாவம் பயந்து போச்சது. என்கிட்ட வந்து அவர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாரு. உடனே இது வந்து ஒரு பல மீடியாக்களில் நானும் கூட பேசுகிறேன், சில வந்து மீடியாக்களில் பலரும் பேசுகிறாங்க. உடனே அந்த இரவோடு இரவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு சேனல், ஒரு பெரிய கார்ப்பரேட் சேனல்கிட்ட ஃபோன் பண்ணி, அந்த கார்ப்பரேட் சேனலில் வேலை செய்யக்கூடிய வந்து ஒரு ஸ்டாஃபு என்ன அவன் என்ன செய்கிறான், ஏன்னா அவன் பெரிய சேனல் இல்லையா, கார்ப்பரேட் சேனல் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து பெரிய சேனல்லாம் அவங்களுக்கு தெரியும், கலாட்டா பண்ணுறானுங்க அவங்க. அப்போ என்ன செய்யறான் உடனே அவன் என்ன பண்ணுறான், எல்லா சேனலுக்கும் ஃபோன் பண்ணி இந்த செய்தி எங்கெல்லாம் வந்ததோ அவனுக்கெல்லாம் ஃபோன் போட்டு அந்த வீடியோவை வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறங்க, அவர் வந்து வழக்கு போட போகிறாரு அப்படின்னு எல்லா சேனலுக்கும் ஃபோன் போட்டு ஒரு விதமாக மிரட்டி அந்த சேனலை டெலீட் பண்ண வச்சு, அந்த நியூஸை வந்து டெலீட் பண்ண வச்சான். இதை பண்ணது யாரு? ஒரு நடிகர். அவன் வந்து மைக்கை பிடிச்சான்னா தத்துவம் தான் பேசுவான். இப்படி வந்து இருக்கு சார். சொன்னார் இது நம்ம எதற்கு பேசணும்னு கேட்டால், இந்த விஜய் போன்ற இன்னும் பல நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் இருக்கு, நாம் வந்து எலெக்ஷன்னா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துக்கு வந்து நாம் வந்து இதை செய்யக்கூடாது இல்லை. இப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த சிக்கல் எதனால சார் உருவாச்சு? நடிகனோட சேர்ந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த ஆசை. எத்தனை பேர் கையில் கேமராவோட ஓடுறான். நான் ஒரு நாள் பார்க்குறவன்னு கேட்டால், விஜய் வண்டி வருது ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் நாகப்பட்டினமோ எதோ தெரியல, அந்த செல்லில் வந்து லைட்டை ஆன் பண்ணிவிட்டு வேகமாக ஓடுறத பார்க்க இதெல்லாம் ரசித்தாங்க. யார்? இதெல்லாம் இந்த கும்பல், இந்த தற்கொலை கும்பல் வந்து ரசித்தாங்க. தற்கொலை கும்பல் நான் சொல்ல, விஜயோட சேர்ந்துருக்கிற கும்பல்லாம் ரசித்தாங்க. எப்போ வந்து வந்து ஒரு கட்சியோட போயிச்சாது, அவரை இட்டுக்குன்னு போகிறதுக்குள்ள எனக்கு வந்து அவரை இட்டுக்குன்னு போகிறதுக்குள்ள எங்களுக்கு தான் ஏன் தெரியும் அப்படின்னு நீ வந்து பேசுகிற. இட்டுன்னு போகிறதா ஏன் கஷ்டம் அப்படின்னு நீ பேசுகிற போது விஜயோட ரியாக்ஷன் கவனிச்சிக்கணும். நீங்கள் விஜயோட ரியாக்ஷனு ரொம்ப புன்முறுவலோடு இருந்துச்சு. இப்போ நான் கேட்குறேன், டேய் இந்த புஷியானந்தே கேட்குறேன், இப்போ யார் வந்து பனையூர்லேருந்து மகாலிபுரத்துக்கு இட்டுக்குன்னு போனது சொல்லுங்க? அவரே போயிட்டாரு. அவனே இட்டான்தான், அவனே இட்டுன்னு போயிட்டான் அப்படிதானே சொல்லணும். யார் வந்து பனையூர்லேருந்து இட்டுக்குன்னு போனது மகாலிபுரத்துக்கு? சூஸ் பண்ண இடம் பாருங்க. ஏற்கனவே மகாபலி, இது 41 பேர் மகாபலி, இவங்க சூஸ் பண்ண இடம் மகாபலிபுரம். எப்படி இருப்பாரு இவங்க சூஸ் பண்ண பாருங்க, ஒரு சூஸிங் பாருங்களேன். இவனுங்க நம்ம சென்டிமெண்ட் பேசல, சொல்கிறேன் நான். எவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் வந்து அது இயற்கையாக அமைதா இல்லை இவங்களே வந்து முடிவு பண்ணுறானுங்களா இப்படி இருந்தால் சரியாக இருக்கும்? ஏன்னா மகாபலி
இன்னொரு பக்கம் மகாபலிபுரம், கரெக்டாக சூஸ் ஆகிடும். விழுப்புரம் விக்கிரவாண்டி வீசாலை அப்படிதான் சார், இப்படி தானே பண்ணானுங்க. நான் தான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து விழுப்புரம் வந்து விபத்துபுரமாக மாறிச்சா இல்லையா சார்? 6 பேர் செத்து போயிட்டோம் சார். விழுப்புரம் விபத்துபுரம். எதுவுமே வந்து நீங்கள் வந்து இப்போ தூய்மையான மனசு, நான் ஒன்று சொல்கிறேன் சார், என் அனுபவத்திலே நான் சொல்கிறேன். எந்த ஒரு காரியம் நீங்கள் செஞ்சாலும் உள்நோக்கம் இல்லாமல் ஒரு தூய்மையாக நீங்கள் இறங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது சக்ஸஸ் ஆகும் சார். 100% சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன இடர்பாடு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாயிடும். இங்கே வந்து உங்களுக்கு தூய்மையான எண்ணமே வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது கூட உங்களுக்கு தூய்மையான எண்ணம் இல்லை. இல்லைன்னா முதல் குரல் முற்றும் குரல் கட்டேன் இக்குலேயே அங்கே வந்தது பிரச்சனை. இக்குலேயே வந்தது பிரச்சனை. முதல்ல இக்கு தான் பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு வரணுமா வராதான்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்க முடியாதா சார்? இதை தெரிஞ்சுக்க முடியாதா? அதனால ஏற்பட்ட முதல் குழப்பம் அதுதான். அதுலேருந்து ஆரம்பிச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விஜயோட பிளான் வந்து வேறு சார் கேட்டேன். ஆனால் வந்து ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன், ஜானோட பிளான் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது. ஜானோட பிளான் வந்து ஒரு மாஸ்டர் பிளான். அது இப்போ நம்ம சொல்கிறோம், பல பேருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். பல பேருக்கு இல்லை, யாருக்கும் தெரியாது. ஜானோட மாஸ்டர் பிளான் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஸ்கீமில் பெண்கள் ஓட்டை அள்ளிடணும். ஏன்னா அவர் ஒரு தடவை பேசும்போது தென் மாவட்டங்களில் வந்து கட்டமைப்பே இல்லைன்னு நான் சொன்னேன். வட மாவட்டங்களோட கட்டமைப்பு இருக்கிற மாதிரி தெரில சார். ஆனால் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஓரளவுக்கு அங்கே வந்து இருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் கட்டமைப்பு இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகரில் தான் இருக்கிறாங்கன்றது தான் என்னோடய பார்வை சார்னு சொன்னேன். இல்லை சார், ஓரளவுக்கு வட மாவட்டங்களில் பிரச்சனை இல்லை, தென் மாவட்டங்களில் சுத்தமாக வந்து ஸ்ட்ரக்சரல் இந்த ஆள் ஏமாற்றினுக்கிறாரு. யார்? புஷி ஆனந்த் ஏமாற்றிருக்காரு. இதெல்லாம் ஆதரவு வரத்துக்கு முன்னாடி நடந்தது. கட்டமைப்பே இல்லைனாலும் கூட இவருக்கு வந்து சயின்ஸ் சார்னார். சயின்ஸ் படி வந்து விஜய்க்கு வந்து 19% வந்து ஓட்டு வாங்க முடியும். நான் சொன்னேன், என்ன சயின்ஸ் சார் இருக்குது? சயின்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது? வந்து 19 ஒரு 10% தான்னா பெரிய விஷயம் தான் சார். நான் இப்போ நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம். இல்லை சார், முடியும் சார், அது சில பிளான்லாம் இருக்குது. உண்மையாக நான் சொல்கிறேன், உண்மையிலே மாஸ்டர் பிளான் ஜானுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வரைக்கும் வந்து நம்ம அப்படியே இவரை வந்து ஒரு பெரிய கல்ட்டாகவே அப்படியே காட்டிகிட்டே வந்து தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடும் போது அந்த தேர்தல் அறிக்கை மூலமாக வந்து மிகப்பெரிய ஆதரவு இவருக்கு வரும்னு எதிர்பார்த்தார். அதான் வந்து கூட்டணி கட்சிகளில் வந்து காங்கிரஸை வந்து கைக்குள்ளே கொண்டு வந்து போட்டணும், பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அன்புமணி கொண்டு வந்து போட்டோம். ஏன்னா அன்புமணிக்கும் ஜானுக்கும் ரொம்ப நெருக்கம், இன்னும் கூட இருக்காது. ஸோ அவங்கள கொண்டு வந்து இதோட சேர்க்கணும் அப்படின்னும் போது அங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியில் இதெல்லாம் ஜான் எதிர்பார்க்காதது. இதெல்லாம் ஒரு பக்கம் விசிகால கூட வந்து பாமக வரும்னு நினச்சாரு. பாமகவில் இப்படி ஒரு குழப்பம் ஏற்படும்ன்றதை ஜான் வந்து கணிக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையும் அப்படி இல்லை. இப்போ வேற மாதிரி. அப்போ யாருமே அவனோட காங்கிரஸ் வந்தாலே கூட போதும், பெண்கள் ஓட்டை அள்ள முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஓட்டையும் ஃபர்ஸ்ட் கமர்ஸ் இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், அவங்களோட ஓட்டை வாங்கிடலாம். வாங்கிட்டாலே பெரிய அளவில் வந்து கிட்ட 16-17% மேலே போயிடும். டிசைடிங் ஃபேக்டர் இவர் தான் ஆகிடுவார். என் முதலமைச்சரை கூட வந்து ஆக முடியும். நெருக்கத்தில் வந்து பல கூட்டணிகளில் வந்து பிளவு ஏற்பட்டு இவர்கிட்ட வந்துடுவாங்க சார் அப்படின்னு ஹோப் பிளான். அப்போது ஒரு பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜானோட பிளான் கேட்டிங்கன்னா, பூரண மதுவிலக்கு அப்படின்ற வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வைக்கணும். அது வந்து பலரும் சொன்னவனுக்கு என்ன சொன்னால், எப்படி சார் முடியும்? வந்து நிர்வாகமே அதை வச்சு தான் ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே முந்தின எலெக்ஷன் திமுக அதை முன் வச்சு தான் சார் தோத்துது. சார் நீங்கள் முடிச்சு நல்லா பண்ணிக்கலாம். திமுக முன் வைக்கிறது வேற. ஏன்னா கடந்த காலத்தில் திமுக உங்களுக்கு கலைஞர் பீரியட்லேயே, கலைஞர் ஆட்சிக்கு வரும்போதே என்ன கேட்டால், முதல் முறை நான் சொல்கிறது, ஆட்சிக்கு வரும்போதே அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து பூர்ண மதுவிலக்குன்னு வைக்கிறேன். மத்திய அரசுக்கிட்ட வந்து ஒரு ஃபண்டு எதிர்பார்க்குறாங்க. மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கல. வேறு இந்திரா காந்தி அரசு கொடுக்காதான்னு கேட்டிங்கன்னா, வேறு வந்து நிதி வந்து பார்த்தீங்கன்னா நிதி சுமையினால் அவங்க மீண்டும் அதை கொண்டு வந்துட்டாங்க. எம்ஜிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு அறிவித்தார். ஆனால் அவரும் கொண்டு ஏன் நாளைக்கு விஜயே வந்தாலும் நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் பிரதான இன்கமே வந்து டாஸ்மாகில் தான் வருது. ஆனால் இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சியுமே, திராவிட கட்சிகளுமே பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பூரண மதுவிலக்கு அறிவித்தாங்க, ஆனால் வந்து அவங்க அதை நிறைவேற்றல. அது பெரிய மைனஸ் தானே. திமுக அரசுக்கு வந்து நான் கேட்டால் பதாகை பிடிச்சாருங்க, ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை மூடவில்லை, அந்த கோரிக்கையை வந்து அவர் முடிக்கவே இல்லை. அப்படி அதனால தான் வந்து ஒரு கோரிக்கையாக அவங்களுக்கு தெரியும் இருக்கிறேன். கடந்த இந்த கூட்டங்களோட விஜய் வந்து எத்தனாவது தேர்தல் வாக்குறுதியில் எத்தனாவதுன்னு சொல்லிட்டே வந்தார். பார்த்தீங்களா, எண்ணிக்கையில் சொல்லிட்டே வந்தார். பார்த்தீங்களா, இவங்க கடைசி
நிகழ்வில் வந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போது கேட்டினா டிவிக்கு ஆட்சி அமைச்சா பூரண மதுவிலக்கு கொண்டு வரணுன்றது ஒரு திட்டமாக வச்சுருந்தாங்க. மாஸ்டர் பிளான் அதுதான். அது வரும்போது பெண்கள் கிட்ட வந்து பெரிய அளவில் ஆதரவு வரும். ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல ஆட்சியை பிடிக்கணும், இருக்கிற திமுக ஆட்டத்தை கலைக்கணும். அதே சமயம் அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மீண்டும் கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ அதிமுக பூர்ண மதுவிலக்கு அறிவிக்க முடியுமா? முடியாது. திமுகவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே இங்கே அறிவிச்சு அதை பண்ணவே இல்லை. அப்போ அடுத்த தேர்தல் நாங்கள் வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர சொன்னால் அதை மக்கள் நம்பவும் மாட்டாங்க. அப்போ மிகப்பெரிய ஆயுதம் வந்து டிவிகேக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு. அதை வந்து விஜய் வந்து அதை வந்து செய்வார். அதை வந்து அதுதான் விஜயோட, அதாவது டிவிக்கோட பிளானாக சொன்னேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. இப்போ சொல்லலாம் ஏன் இன்னும் கூட செய்யலாமேன்றது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரூர் நிகழ்வுக்கு பிறகு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க இந்த மக்கள்லாம் கரூர் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது யாருமே கோவப்படவே இல்லை. அவர் மீது வந்து இன்னும் கூட வந்து அவரை வந்து யாரும் தப்பாக சொல்லலை. ஆனால் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆதரவு வேறு, அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவும் வந்து குறை சொல்லாமல் இருக்குது வேறு. சில பேர் நினச்சின்னு கேட்டால் அவருக்கு வந்து இன்னும் கூட அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. கிடையாது. இந்த வந்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் தான் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 41 குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலியிட்ட குடும்பங்கள் வந்து 25 குடும்பம் தான் வந்ததாக சொல்கிறாங்க. மீதி வந்து உடல் காயம் ஏற்பட்டது பார்த்திங்களா, அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் தான் வந்திருக்கிறாங்க. பாதிப்பு வந்து ஏற்படுத்துனவங்க வரவே இல்லை. இதுவும் கோளாறு எங்கே கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏற்பாடு பண்ணி அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருக்கு. இப்போ இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணாங்க இல்லையா, அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சொந்தக்காரருக்கு வந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு கூட பார்த்திங்கன்னா தோல்வி தான். பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் வரலன்னா என்ன அர்த்தம்? எடுத்து வைக்கிற அடியெல்லாம் கண்ணி விடையவே. அதுதான் சார். இப்போ தான் அதான் சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவாக முடியுது. நீங்கள் எல்லாத்துக்கும் திமுகவை சொல்ல முடியாதுல்ல சார். எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன அவங்க உங்களை கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காமல் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. என்னமோ நீ பண்ணிட்டு போ, எதுக்கு உன் பக்கம் நம்ம வந்துருக்குன்னு அப்படிதான். நீயாக தான் வந்து கேட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி நானும் வண்டியில் ஏறுற மாதிரி கேட்டினா இது இவங்க தான் காரணம், அதுவும் அவங்க தான். யதார்த்த நிலையை நான் சொல்கிறேன் சார். மண்டபம் உங்களுக்கு கொடுக்கல சார், உங்களுக்கு கரூரில் மண்டபம் கொடுக்கல சார். நீங்கள் வந்து சென்னையிலே பாருங்கள் சார், சென்னை சுற்று வட்டாரத்தில் பாருங்கள், புறநகர் பகுதியில் பாருங்கள், உங்கள் மண்டபமே இருக்குது. உங்கள் மண்டபத்தை மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் ஊரா மண்டபத்தை கொடுக்கல சொன்னால் எப்படி சார்? ஏன்னா துக்க நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மண்டபம் எப்படி கொடுக்க மாட்டான். இது ஒரு துக்க நிகழ்வு. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மண்டபத்தை கொடுத்தா உங்களுக்கு சென்டிமெண்ட் என்ன கேட்டால், ஐயோ அடுத்தது கல்யாணம் புக்கிங் ஆகுமா ஆகாதான்ற ஒரு சந்தேகம். இதுதான் உண்மை நிலை. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா விஜய்க்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிருப்தி இருக்குது பெண்கள் கிட்ட. அதுவும் பெண்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது. நன்றி சார். நன்றி சார்.